மார்க்கெட்ல இருந்து வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேல நான் எப்ப கடை போட போறேன்னே தெரியலையே. ஃபர்ஸ்ட் பூவெல்லாம் எடுத்து பிரிச்சு மேல எடுத்து வைப்போம். கோயம்பேட்டுல என்னமா ஒரு கூட்டம், விசேஷனால ஆடி மாசம்னால கூட்டம் அதிகம் தான். ஃபர்ஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் கொட்டுவோம். பூவெல்லாம் ஃபைன் வந்தாச்சு. கவர் கொஞ்சம் பெருசா போடுங்கன்னா எங்க போடுறானுங்க. எல்லா பூவையும் எடுத்து இப்ப நான் கொட்டணும். அடிக்கிட்ட பிறகுதான் ஃபைன் கஸ்டமர் வருவாங்க. இன்னொரு பூ வாங்கி வந்தேனே, தலைக்கு வைக்கிற பூ வாங்கலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நான் எல்லா பூவும் வாங்கியாச்சு. இது என்ன பூ? இது முல்லை. கண்ணு தெரியாம என்னை ஏமாத்திட்டானுங்க போலயே. சரி சரி, அரளிப்பூ இருக்கு, இதெல்லாம் எடுத்து மேல வைப்போம். பாட்டி பாட்டி, பூ இருக்குங்களா? இப்பதாமா மார்க்கெட்ல இருந்து வந்தேன், கொஞ்ச நேரம் நில்லு. ரோட்டு ஓரத்துல நில்லு, வண்டிக்காரன் வந்து மோதிர போறான். சரிங்க பாட்டி, கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்றேன், சீக்கிரமே தடுக்குங்க. தலைக்கு வைக்கிற பூ வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா ஆமா, அதுதான் ரேட்டு ஓவரா இருக்குது. இது ஆடி மாசம்ல, அம்மனுக்கு உகந்த மாசம். அதனால எல்லாம் தலைக்கு வைக்கிற பூவு சாமந்தி எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. ஒரு முழம் 50 ரூபாய் வரும், வாங்கிப்பியா நீ? அச்சோ, ஒரு முழம் 50 ரூபாவா? சரி சரி, உதிரி பூ தருவீங்களா? எல்லா பூவும் தருவேன், இன்னும் கட்டல, எல்லாம் உதிரியா தான் இருக்கு. கட்டணும்னா லேட் ஆகும். நீ வேணா உதிரியாவே வாங்கிட்டு போ. சரிங்க பாட்டி, எனக்கு உதிரியாவே கொடுங்க. நான் வெயிட் பண்றேன், சீக்கிரமா எடுத்து வைங்க பாட்டி. அங்கேயே வெயிட் பண்ணு, எங்கேயும் போயிடாத, சரியா? ஃபர்ஸ்ட் இந்த பூவெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணும். ஏம்மா, அரளி வாங்கிட்டு வந்துக்கிறேன், வேணா வாங்கிக்கோ. அரளியும் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் உதிரி எடுத்து மேல வைக்கிறேன் அடுக்கி. உனக்கு என்ன பூ வேணுமோ வாங்கிக்கோ. அப்புறம் கொஞ்சம் நான் எடுத்து வைக்கிறேன், சரியா? அதுக்கு ஒரு சாமந்தி இருக்கு, அரளி இருக்கு, முல்லை இருக்கு. மல்லி வந்து சீசன் இல்லம்மா, அதுவும் ஓவர் ரேட்ல இருக்குது. அதனால நான் சாமந்தி வச்சுட்டேன். ரோஜா இருக்கு. என்ன ரோஜா வேணும் உனக்கு? உனக்கு நான் வந்து இந்த பாரு, முக்குட்ல கடை போட்டல்ல, ரெட் கலர் ரோஜா இருக்குது, ரோஜா எடுத்துக்கோ வேணா. இந்த நாலு பூதம்மா வாங்கின்னு வந்தேன் நானு. காயமேல அம்பூட்டு கூட்டமா இருந்துச்சு தெரியுமா? ஆமால, நீ முல்ல தானே கேட்ட. அத பெருமா ஆயா கண் தெரியல, ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க படுபாவி பசங்க. நல்லாதான் இருக்கு, வேணா கொஞ்சம் எடுத்துக்கோ. சரியா, எல்லாமே அடிக்கிட்டேன், வா வா வந்து எடுத்துக்கோ. இதெல்லாம் நான் அப்புறமா எடுத்து அடிக்கிறேன். இதெல்லாம் அரளிதான். வாடகை வீட்டுல கேட்டாங்கம்மா, வாடகை வீட்டுல ரெகுலரா பூ போடுறது கேட்டு அமிச்சாங்க. அரளிதான் நிறைய, அதனாலதான் நிறைய வாங்கி வந்துட்டேன். பாபா, உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போ, சரியா? ஆமா பாட்டி, சரி வாங்க வாங்க வாங்கிக்கிறேன். பாட்டி, எனக்கு அரளின்னா ரொம்ப பிடிக்கும் தான், சாமிக்கு போடலாம். எங்க வீட்டுல ரோஜா கொடுத்துருங்க. ஒரு 10 ரூபாய்க்கு கவர் போட்டு தருவீங்களா? 10 ரூபாய்க்கு தானே கவர் போட்டு தர, வாங்கிக்கோ. சரிங்க பாட்டி, ஒரு 10 ரூபாய்க்கு அரளி கொடுத்துருங்க. அப்புறம் வந்து சாமந்தி வந்து ஒரு 30 ரூபாய்க்கு கொடுங்க பாட்டி. நான் வந்து சாமந்தி நிறைய பூ ஒன்னொன்னா வச்சிருவேன். அப்புறம் முல்லை வந்து ஒரு முழம் வர அளவுக்கு தாங்கம்மா. ஒரு முழம் 50 ரூபாய் கட்டினா, அப்ப கட்டலைன்னா 30 ரூபாய்க்கு தருவீங்களா? 30 ரூபாய்க்கு வேணா தரேன். சரிங்க பாட்டி. ரோஜா வந்து ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்துருங்க பாட்டி, போதும். மொத்தம் வந்து எவ்வளவு பச்சாட்டி? எவ்வளவு ஆச்சா? 30 ரூபாய். 50 ஒரு எவ்வளவு கேட்ட? 50 ரூபாய் கேட்ட. அப்புறம் வேற என்ன பூ கேட்ட? ரோஜா எல்லாமே நான் கேட்டல. சரி, அது 10 10 20, அது ஒரு 30, மொத்தம் 100 ரூபாய் ஆச்சுமா. ஓஹோ, 100 ரூபாய் ஆச்சா? சரிங்க பாட்டி, 100 ரூபாய் நீங்க கவர் போட்டு கொடுத்துருங்க, நான் 100 ரூபாய் வந்து தந்துடுறேன். சரி சரி, எல்லாம் ஒரே கவர்ல போட்டு தட்டுமா? கவர் இல்லம்மா, கவர்ல திரும்ப கூடாது சொல்லிட்டாங்கல்ல. சரி சரி, எல்லாமே ஒரே கவர்லயே போட்டு கொடுத்துருங்க. இருமா வந்து கொடுக்குறேன். கவரை தேடி எடுக்கிறதுக்குள்ள அப்பா எவ்வளவோ ஆகுது பாரு. சரி சரி, 10 ரூபாய்க்கு பூ கொஞ்சம் தான் வரும். ஏன்னா விலை விற்கிற விலை அப்படி. 10 ரூபாய்க்கு பூ. சாமந்தி 50 ரூபாய் கேட்டியா? சரி, நான் அப்புறமா கூறு கட்டிக்கிறேன். இந்த பூவெல்லாம் அப்படியே எடுத்து கொடுத்துட்றேன். அப்புறம் முல்லை 30 ரூபாய்க்கு கேட்டேன். ஒரு முளை ஏத்தமா தானே உன் தலைக்கு? ஒரு முளைக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் ரோஜா ஒரு 10 ரூபாய்க்கு போட்டம்மா. சரியா, சீக்கிரமா வா, வந்து வாங்கிக்க. பாட்டி பாட்டி, கடை போட்டீங்களா? ஆமா ஆமா, நீ எப்போ வந்த? இன்னும் வராம வரலன்னு பார்த்துன்னு இருந்தேன். ஆமா பாட்டி, எனக்கு பூவெல்லாம் வேணும். என்ன பூவெல்லாம் எதுவுமே காணோம். என்ன பாட்டி, எந்த பூவையும் காணோம், எல்லாம் வித்துருச்சா? ஐயோ, சாமிக்கு பிடிக்குமேன்னு வந்தேன் பாட்டி. ஏமா, எல்லா பூவும் இருக்கு, இப்பதான் இந்த பாப்பா வாங்குச்சு, நான் உனக்கு வச்சு தரேன். உனக்கு என்ன பூ வேணும்னு சொல்லு. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமந்தி தான் பாட்டி வேணும். சாமந்தி இருக்குங்களா? சாமந்தியா? சாமந்தி தான் இவங்க கேட்டு வராங்க. ஆமா பாட்டி, இப்பதானே வந்துச்சு, சீசன் இல்லாம, அதனாலதான்.
சரி சரி இரு இரு, நான் எல்லாத்தையும் எடுத்து பூ கட்டுறேன், திருப்பி எடுத்துன்னு போ. சரிங்க பாட்டி. ஐ ஏய், இந்த இவங்களா? நான் இவங்க தெரியுமே, எங்க வீடு பக்கத்துல இருக்கவங்க தான். ஏன்க்கா சொல்லிட்டு வர மாட்டீங்களா? நான் கூட வந்திருப்பேன்ல, பூக்கடைக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா. போற வழி தானே, சொல்லுங்க பாக்கலாம். ஓ, இது உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பொண்ணா? ஆமா ஆமா, தனு அண்ணுல்ல, அவங்க அம்மா தான் இவங்க. பக்கத்துல நான் கூட வந்து சொல்லுவேன், அடிக்கடி ரொம்ப ரகலை பண்ணுவாங்கன்னு, அவங்களோட அம்மா தான் இவங்க. ஓஹோ, ஏமா உன் பசங்களை பத்தி இந்த பாப்பா ரொம்ப அழகா சொல்லும் தெரியுமா? அப்படிங்களா? என்ன சொல்லுவாங்க என் பொண்ணுங்களை பத்தி? உங்க பசங்க ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிட்டே இருப்பாங்களாமே, என் பசங்களா? அப்படிதான் என்ன சொல்லி வச்சிருக்கியா? சரி சரி இருக்கட்டும், பரவாயில்ல. சரி நான் வாங்கிட்டேன், நீ வாங்கிட்டு வரியா? நான் போறேன். அக்கா கொஞ்ச நேரம் இல்லைங்கக்கா, கொஞ்ச நேரம் நிக்கவா? சரி சரி சீக்கிரமா வா. ஏம்மா காசு கொடுக்காம போறியே? ஆமா பாட்டி, நீங்க பேசுறதுல காசே கொடுக்கல. இருங்க இருங்க தரேன். அதுக்குள்ள ஓடிடுறிய காசு கொடுக்காம. இந்தாங்க பாட்டி, 2000 ரூபாவா இருக்கு, சில்லறை கொடுங்க. சில்லறை சீக்கிரம் கொடுங்க பாட்டி. சில்லறையா? ஐயே, என்கிட்ட காசெல்லாம் கிடையாது. அச்சோ, காசு இல்லை என்கிட்ட, சில்லறையும் கிடையாது. பாட்டி என்ன பண்றது, என்கிட்ட 2000 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. என்னம்மா நீ காலங்கத்தால வந்து 2000 ரூபாய் இப்பதானே கடை போடுறோம் முன்னாடி, அப்புறம் எப்படி என்கிட்ட காசு இருக்கும்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? அச்சோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி இருங்க இருங்க, கவிதா இருந்தால. கவிதா கவிதா கொஞ்சம் இங்க வாயேன் கவிதா. ஏமா கவிதா, நீ பூவை பார்த்தது போதும், வா. ஆண்டி நீங்களும் பூ எடுத்து வைப்பீங்கன்னு பார்த்துருக்க, பார்க்கவே இல்லை, என்ன கூப்பிடுங்க. ஏமா இந்த பாப்பா கிட்ட சில்லறை இல்லையா? உங்ககிட்ட சில்லறை இருக்கா? அச்சிச்சோ, என்கிட்டயும் சில்லறை இல்லையே. நானும் 500 ரூபாய் நோட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன 2 பேரும் விளையாடுறீங்களா? 500 ரூபாய் காலையில, 2000 ரூபாய் ஒருத்தவங்க காலையில எடுத்துட்டு வந்துட்டு. பாட்டி பாட்டி இருங்க பாட்டி, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? சரி விடுங்க, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணட்டுமா? எனது ஜிபே பாய்பே என்னம்மா சொல்ற நீ? ஆமா ஆமா, ஜிபேனா காசெல்லாம் போன்லயே வரும் அந்த மாதிரி. அச்சிச்சோ, எனக்கு அப்படிலாம் தெரியாது. நானே ஒரு சின்னதா ஒரு மொபைல் வச்சிருக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாதே. அது கூட தெரியாம இருக்காங்க பாட்டி. இதுக்கப்புறமேட்டு ஒரு கடையில ஒரு ஜிபே வைக்கிற மாதிரி வைங்க, சரியா? சரி சரி, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நாளைக்கு வந்து நான் தரட்டுமா? நாளைக்கு அந்த பொண்ணு காசு, அந்த காசையும் நாளைக்கு வந்து தர சொல்றேன், சரிங்களா? அவங்க இதானே புதுசு கடைக்கு, அதனால தெரியல. சரி சரி, ஏதோ ஒன்று பண்ணுங்க. காலையில போனி ஆகுதுன்னு வந்தா ஆளுக்கு ஜிபே பண்றேன், போன்பே பண்றேன்னு என்ன டென்ஷன் ஏத்திட்டு இருக்கீங்க? சரி இருமா, வந்து தரேன் உனக்கு பூவு. சரி அப்ப நான் கிளம்பட்டுமா? அக்கா நாளைக்கு கொடுத்துக்கலாம். இல்ல இல்ல, நான் வீட்டுக்கு போயிட்டு காசே எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பாட்டிக்கு இதுதான் போனியா, அப்புறமா என்னதான் திட்டுவாங்க, காலையில போனியே சரியா ஆகலைன்னு. பாட்டி அந்த 2000 ரூபாவை கொடுங்க, நான் போயிட்டு எங்க வீட்டுல இருந்து காசு எடுத்துட்டு வந்து தரேன், 100 ரூபாவை, சரிங்களா? ஏமா நீ சீக்கிரமா. சரிங்க பாட்டி, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். பாட்டி அந்த அக்கா கொடுத்துருவாங்க பாட்டி, பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எங்க அம்மா பயந்தேன். சரி இரு இரு, நான் உனக்கு பூ போட்டு தரேன். சரிங்க பாட்டி, சீக்கிரமா போட்டு கொடுங்க. சாமந்தி தானே கேட்டேன், இரு இரு தரேன். பாட்டி காம்பு இல்லாத சாமந்தி எல்லாம் தராதீங்க பாட்டி. ஏன்னா சாமி போட்டோல ஒண்ணு சொருவ மண்டையில சொருவ மாதிரி, அதனாலதான் காம்பு இல்லாமலாம் தரமாட்டேன். இரு காம்போட தான் தருவேன். பூ வியாபாரம் பண்றேன், எனக்கு தெரியாதுலாம் உனக்கு தெரியுமா? இந்தாங்க பாட்டி, காசு எடுத்துட்டு வந்துட்டேன். மை உனக்கும் சேர்த்தான் காசு எடுத்துட்டு வந்திருக்கேன், சரியா? இரு நான் தரேன். இந்தாங்க பாட்டி, இதுல 2 100 ரூபாய் இருக்கு. அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பூ கொடுத்துருங்க, எனக்கு ஒரு 100 ரூபாய் பூ கொடுத்துருக்கீங்களா, சரிங்களா? சரி சரிம்மா. கவிதா நீ வீட்டுக்கு வந்து நான் பேசுறேன், சரியா? நான் வரேன். வீட்டுல பசங்களை அப்படியே தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். நான் வீட்டுக்கு போனாதான் என்ன எது எனக்கே தெரியும். நான் வரேன், சரியா? பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல அந்த அக்கா எடுத்துட்டு வந்து தந்துருவாங்கன்னு, நீங்க தான் நம்பவே இல்லை. நான் என்னம்மா பண்றது, அந்த பாப்பாவை இப்பதான் 2 3 நாளா பாக்குறேன். சரி சரி பரவாயில்ல, சரி நானும் வரேன். பூ குத்துட்டீங்களா, கிளம்புறேன் நானு. அப்பாடி எப்படியோ போனி ஆயிடுச்சு. 200 ரூபாய் 2 பேரும் வந்து கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் யாராவது வந்தா கொடுக்கணும். பூவெல்லாம் இல்ல, பூவெல்லாம் எடுத்து வைக்கணும். பேர் சாமந்தி இல்ல, பேர் கடை மேல சாமந்தி இல்ல, முள்ள கொஞ்சமா தான் இருக்கு. சரி நான் பூ கட்டலாம். எங்க நூலை வச்சுன்னு தெரியலையே. இந்த பாக்கெட்ல தான் ஏதாவது ஒரு நூலை தூக்கி வச்சிருப்பேன். இந்த கடை போட்டாலே இதுதான்ப்பா எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாம நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பர்த்டே விஷ் பண்றவங்க யாராவது இருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நாளைக்கு விஷ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.